நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிமையான ஒரு தீர்வு, அது எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அது மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை சைனஸ் மைக்ரேனாக இருக்கட்டும், கழுத்து தேய்மானமாக இருக்கட்டும், L4 L5 டிஸ்க் பல்ஜாக இருக்கட்டும், பைல்ஸு பிஸ்டுலா ஃபிஷர்ஸ், எந்த நோயாக இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய மரபு சார்ந்த ஒரு பழக்க வழக்கத்தில் சித்தர் பெருமக்கள் ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாழ்வியல் முறையை நம்ம கடைபிடிச்சா போதும், நம்மளை உடம்புல இருக்கிற எல்லா நோயும் ஓடி போயிடும். அது எந்த நோய் வேணாலும் இருக்கட்டும். ஆங்கில மருத்துவம் எத்தனையோ பெயர்களை வைக்குது. நம்மளுடைய சித்த மருத்துவம் நோய்களை 4448 வகைப்படுத்துது. எந்த நோய்க்கு என்ன பேர் வச்சாலும் தீர்வு ஒன்று தான், ஒரே ஒரு எளிமையான ஒரு தீர்வு ஒன்று இருக்கு. எல்லா வேதங்கள்லையும் சொல்லப்பட்ட ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு பேரு கற்பக விருட்சம்னு பேரு. அந்த கற்பக விருட்சத்தினுடைய பழத்தை சாப்பிட்டா சரியா போயிடும். அப்படி நம்மளுடைய வாழ்வியல்ல, தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில் அப்படி ஒரு எளிமையான ஒரு முறை ஒன்று வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த உணவை கடவுளாவே வணங்குறாங்க. அந்த உணவு இல்லைன்னா அந்த படையிலே பூர்த்தி இல்லை. அந்த மாதிரி ஒரு உணவு ஒன்று இருக்குது. அந்த உணவை சாப்பிட்டோம்னா சரியா போயிடும். அப்படி ஒரு எளிமையான ஒரு தீர்வு இருக்கு. அந்த மரத்துக்கு பேரு தென்னை மரம்னு பேரு. இன்னொரு மரம் இருக்கு வாழை. இந்த தென்னையும் வாழையும் தெய்வீக மரம், கற்பக விருட்சம்னு பேரு. இதை நீங்க சாக்கடை ஓரத்தில் வச்சாலும் சரி, கடற்கரை ஓரத்தில் வச்சாலும் சரி, இது நமக்கு இன்னைக்கு இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, RO சிஸ்டம். இன்னைக்கு தென்னை மரம் தான் அதோடைய அடிப்படையே. அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. அதாவது நம்மளோட எல்லா நோய்க்கும் மூல காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரத்தத்துக்குன்னு ஒரு pH வேல்யூ இருக்கு. அந்த pH வேல்யூ 7.4 இருக்கணும். மனித உடம்புல ரத்தத்தோடைய அளவு 7.4 இருக்கணும். அந்த 7.4க்கு அதிகமாக போச்சுன்னா ஆல்கலின், 7.4க்கு கீழே இருந்ததுன்னா ஆசிடு. எல்லா நோய்க்கும் மூல காரணம் என்னன்னா, நம்ம ரத்தம் அமிலத்தன்மை அடையிறது தான். அப்படி அமிலத்தன்மை அடையிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரட்டிஸ்னு ஒன்று வருது, முடக்குவாதம். எல்லா ஜாயின்லையும் கவுட்டுன்னு சொல்லுவாங்க, வீக்கம் கண்டெடுது. யூரிக் ஆசிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு யூரிக் ஆசிட் RA ஃபேக்டர் அதிகமாக இருக்கு. உடனே நிறைய பெயின் கில்லர், ஸ்டீராய்டு மாத்திரைகள் போகுது. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. எளிமையான தீர்வு இந்த தேங்காவும் வாழைப்பழமும். நம்மளுடைய தமிழ் மரபுல அது இல்லாம கிடையாது. அது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வச்சு அதை கடவுளா வணங்குறாங்க. இன்னைக்கு படையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம், நீங்க வடை பாயசம் வச்சு சாமிக்கு படைச்சாலும் தேங்காய் வாழைப்பழம் இல்லைன்னா அந்த படையல் பூர்த்தியே இல்லை. அந்த மாதிரி ஒரு தெய்வீக உணவை நம்மளுடைய மரபுல கொண்டாந்து சித்தர் பெருமக்கள் எப்படியாவது இந்த மக்களை சாப்பிட வைக்கணும். அப்படி சாப்பிட்றது மூலியமா நம்மளுடைய ரத்தத்தில், இதுக்கு பேர் சமைச்ச உணவுக்கு பேர் ஆசிட் ஃபுட், சமைக்காத உணவுக்கு பேர் ஆல்கலின் ஃபுட்டு. எது ஆல்கலின் ஃபுட்டுனா தேங்காவும் வாழைப்பழமும் ஆல்கலின் ஃபுட்டு. நம்ம தொடர்ந்து இதை காலை உணவா, நீங்க சக்கரை நோய் இருக்கலாம், எந்த நோய் இருந்தாலும் காலை உணவா ஒருவேளை மட்டும் இந்த தேங்காவையும் வாழைப்பழத்தையும் உணவா கொடுக்கலாம். சக்கரை நோயாளிகளுக்கு சீக்கிரம் சுகர் குறையும். ஆங்கில மருத்துவம் தேங்காவை கொலஸ்ட்ரால்னும் வாழைப்பழத்தை சுகர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா தேங்காய் LDL HDL 2 இருக்கு இல்லையா, பச்சையா சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. அதை நீங்க கீரையில மற்றபடி வறுத்து பொறிச்சு இந்த தேங்காவை ஹீட் பண்ணா அது கெட்ட கொழுப்பு. அதில் தேங்காயையும் வாழைப்பழத்தையும் பச்சையா சாப்பிடும் போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க pH வேல்யூ மாறுது. இது வெறும் பேச்சு மட்டும் இல்லை, இது நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. என்கிட்ட வரக்கூடிய எத்தனை நோயாளர்களுக்கு, குறிப்பா இந்த சோரியாசிஸ் எக்ஸிமா இருக்கு பாருங்க, யானை தோல் படை, மீன் செதில் படை, அந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு அவங்க எல்லா சிகிச்சையும் பண்ணிடுவாங்க. நிறைய டெர்மட்டாலஜிஸ்டும் போயிட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு மருந்து மாத்திரைகளை வருடம் முழுக்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்கிட்ட எங்கேயோ கேள்விப்பட்டு நம்மகிட்ட வருவாங்க. நானும் ஏதோ மருந்து கொடுப்பேன்னு நினைப்பாங்க. கேட்பேன், இது எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்பேன். எனக்கு 14 வயசுலேருந்து இந்த 40-45 வருஷமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க காலை உணவா தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்தத்தில் இருக்க pH வேல்யூ, அந்த காரத்தன்மை அதிகப்படும். அமிலத்தன்மை அதிகமாகனாதாங்க எல்லா நோயும். அதனால தான் நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு கால்நடைன்னு சொல்றோம். ஆடு மாடுக்கு பேரு கால்நடை. ஒரு மாட்டை அவுத்து விட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 20-25 ஏக்கர் போய் மேய்ஞ்சிட்டு வரும். அதுக்கு கூட மூட்டு தேய்மானம் இல்லை. மனிதனுக்கு ஏன் மூட்டு தேய்மானம்? எங்க போனாலும் டிஸ்க் தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் சொல்றோம். நம்ம நடக்கிறதே இல்லை. நடக்காத நமக்கு எப்படி தேய்மானம் ஏற்படுதுன்னா, நம்ம உடம்பு ரத்தம் அமிலத்தன்மை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு.
சமைச்ச உணவுனால தான் நம்ம ரத்தம் அமிலத்தன்மை அடையும் போது நம்ம உடம்பே என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தை ரத்தத்தில் சேர்த்து சமநிலைப்படுத்துறதுக்காக உடம்பு செய்யறதுனால தான் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம் வருது. என்ன செய்யணும் அப்படின்னா, காலை உணவா பசிக்க எத்தனை முறை வேணாலும் காலை 7 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் எந்த நோய் வேணாலும் பேர் வச்சிங்க, இந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க. இந்த உணவு கூட இடையில எந்த சமைச்ச உணவும் சாப்பிடாதீங்க. தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு 2 இட்லியை சாப்பிட்றோன்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் உங்களுடைய சர்க்கரையை அதிகப்படுத்திடும். கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்திடும். சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு நம்மள மாதிரியே எல்லா செயலும் அதுக்கு அப்படியே தான் இருக்கு. அதுக்கு டயபெட்டிக் இல்லை, ஆர்த்ரட்டிஸ் இல்லை, ஹெப்படைட்டிஸ் இல்லை, ஜாயிண்டிஸ் இல்லை. நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் குளிக்கிறது இல்லை, அதுங்க பல்லு விளக்குறது இல்லை, ஆனால் உடம்புல நாற்றம் இல்லை. நம்ம தினசரி குளிக்கிறோம், நம்மளுடைய உடம்புல எவ்வளோ பெரிய துர்நாற்றம். இதுக்கெல்லாம் காரணம் சமைச்ச உணவு தான். நம்ம எல்லாம் 10,000 வருஷமாக சமைச்ச உணவுக்கு நம்ம செல்லெல்லாம் அடிக்ட் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் சமைக்காத உணவுக்கு மாறணுன்றது சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது கைவிடப்பட்ட இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி யாருக்குன்னா, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், எதுக்கும் சரியாகலை, எவ்வளோ ஸ்டீராய்டு மருந்து சாப்பிட்டுட்டேன், சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்க காலை உணவு 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சமைக்காத உணவை இது சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் தான் உடம்பு தாங்கும், சீக்கிரம் செரிச்சிரும். அதனால் தொடர்ந்து இந்த காலை உணவை மட்டும் எடுங்க, ஒருவேளை எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த சோரியாசிஸ் போயிடும், ஆர்த்ரட்டிஸ் மூட்டு வலி போகும். உங்களால் சொன்னால் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, தேங்காய்லாம் என்னால் சமைக்க முடியாது. தேங்காவை பொறுத்த வரைக்கும் 1/4 பதம், அரை பதம், 3 பதம் இருக்கு தேங்காவில். 1/4 பதம்ன்றது இளங்காய் வழுக்கையாக இருக்கும், அந்த 1/4 பதம் தேங்காவை பயன்படுத்தலாம். அரை பதம்ன்றது காய் வெள்ளையாக இருக்கும், ஆட்டுனா ஆடாது. முழு பதம்ன்றது அதான் முற்றிய கனி, மரத்துலேருந்து தானாக விடுறது, அதுதான் கொப்பரைக்காயின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமத்தில் நண்டுவாக்கிலி கடிச்சதுன்னா ஒரு கொப்பரைக்காயை மென்று சாப்பிட சொல்லுவாங்க, உடனே அந்த நஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது நம்மளுடைய இந்த கொப்பரைக்காய். கொப்பரைக்காய் யார் சாப்பிடுவாங்கன்னா, குகையில் உட்காந்து இறைவனை தியானிக்கிறவர்களும், இலங்கையில் விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பு இருந்தாங்க, அவங்கெல்லாம் தொடர்ந்து போர் யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இடையில சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. கொப்பரைக்காயும் இந்த பனங்கிழங்கு மாவையும் வச்சுருந்தான் தொடர்ந்து 15 நாள் 20 நாள்லாம் யுத்தம் செஞ்சதான் நம்ம செய்தித்தாள்களை படித்து கேள்விப்படுறோம். அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு கலோரிஸ் இருக்கு. இன்னைக்கு தாய் இறந்து போயிட்டான்னா மாட்டுப்பால் கொடுத்து நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறோம். ஆனால் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பொருள் எதுனா தேங்காய் பால் தான். தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட்னு ஒரு லாரிக் அமிலம் இருக்கு. லாரிக் அமிலம் உலகத்தில் வேற எதுலையுமே கிடையாது, தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கு. அந்த தாய்ப்பாலை இல்லை நான் குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுங்க, நான் சொன்ன மாதிரி இளங்காயா எடுத்து துருவி பால் எடுத்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது நெஞ்சுக்கரிப்பு, அந்த செரிக்காதுன்ற பிரச்சனை வரவே வராது, முத்தின காயில தான் வரும். அதனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இளங்காயா சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த pH வேல்யூ நான் சொன்ன மாதிரி எபோவ் 7க்கு மேலே போச்சுன்னா ஆல்கலின், 7.4க்கு மேலே போச்சுன்னா ஆல்கலின், 7க்கு முள்ள இருந்ததுன்னா ஆசிடு. நம்ம ரத்தம் எல்லாம் எங்க வேணாலும் போய் செக் பண்ணிங்க, ரத்தம் யூரிக் ஆசிடா மாறிச்சுன்னா இந்த ஆர்த்ரட்டிஸ் முடக்குவாதம் எது இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு தேங்காய் வாழைப்பழத்தை காலை உணவாக எடுத்துங்க. எளிமையான தீர்வு. நன்றி நண்பர்களே.